ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து டே 2. ஸோ ஃபைனலி இன்றைக்கி தான் என்னோடய பர்த்டே. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சிட்டி பேலஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ எடுத்திருந்தோம். அந்த ஆட்டோவில் இருந்த தாத்தா வந்துட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி சொல்லியிருந்தார். ஒரு 5 to 6 பிளேசஸ் நான் கவர் பண்ணுறேன், அதுக்கு வந்து இந்த அமௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி பேசியிருந்தார். எங்களுக்குமே இந்த டீல் ஓகேவாக இருந்துச்சு. அதனால 2 டேஸ்க்கு ஆட்டோவை எடுத்திருக்கோம். ஃபைனலி சிட்டி பேலஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸில் வீடியோ எடுக்கல, அதனால் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ ஃபைனலி சிட்டி பேலஸ் வந்துட்டோம். இந்த பில்டிங் வந்து பியோர் இண்டியன் ஆர்கிடெக்சர். அண்ட் நாங்கள் வந்துட்டு பேலஸ் ப்ளஸ் மியூசியம் ரெண்டுக்குமே சேர்த்து தான் வந்துட்டு டிக்கெட் எடுத்திருந்தோம். பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஸோ மியூசியம்குள்ளே என்ட்ரான உடனே வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ஸ் ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஹார்ஸ் நேம் வந்துட்டு சேத்தக். அண்ட் சேத்தக் வந்துட்டு கிங்கோட பெட். இங்கே இருக்க கிங் வந்துட்டு இந்த ஹார்ஸில் தான் போவார். நிறைய வார்ஸில் வந்துட்டு கிங்கோட லைஃப் சேவ் பண்ணி கொடுத்த ஹார்ஸ் இது தான். அண்ட் இங்கே வச்சுருக்க எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல். அண்ட் இந்த பேலஸை வந்துட்டு இன்னுமே வந்துட்டு மேவார் ஃபேமிலி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அட்டையருக்கு கீழேயே வந்துட்டு எந்த கிங் வந்துட்டு இந்த அட்டையர் வந்து யூஸ் பண்ணார், டிஸ்பிளேயில் இருக்க எல்லா வெப்பன்ஸுமே வந்துட்டு வார் டைமில் ஆக்சுவலாக யூஸ் பண்ணதாமா. அண்ட் இன்னமும் அதெல்லாமே வந்துட்டு வெல் மெயின்டைன்டாக இருக்குது. நான் ரொம்ப நாள் முன்னாடி ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் வந்துட்டு மேவார் ஹிஸ்ட்ரி பற்றி படிச்சிருந்தேன். அதை வந்து இப்போ நான் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம புக்ஸில் படித்தது எல்லாமே வந்துட்டு ஒரு போர்ட்ரேட்டாக வந்து அங்கங்கே மாட்டி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அது நேரில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அங்கே வாழ்ந்த கிங் வந்து 1st, 2nd, 3rd, 4th அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோடதும் ஸ்டாச்சூஸ் அங்கே வச்சுருந்தாங்க. அதில் இவர் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாமா. மகாராணா பிரதாப் கண்டாலே எல்லாரும் விட்டடிச்சு ஓடி போயிடுவாங்களாமா. ஸோ 4 கிங்ஸோட ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தோம்னா அந்த வார் பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த டூரிஸ்ட் கைடு வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார், ஒவ்வொரு ஃபோட்டோவோட மீனிங்கு. ஒவ்வொரு இடத்துக்கு போய் அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி கேட்கும் போது தான் நமக்கு வந்து அப்படியே புல் அரிச்சு போயிடுது. நான் முன்னாடி வந்து சேத்தக்கோட ஸ்டாச்சு காட்டியிருந்தேன். சேத்தக் வந்து வாரில் இறந்து போகும்போது அந்த சீனோட பெயிண்டிங்ஸ், அந்த பெயிண்டிங்ஸ் பார்க்கும் போதே அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப சேடாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க வழிபட்ட கடவுளோட ஸ்டோன் ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. வெளியில் வந்து ஒரு ஜூஸை குடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு ராஜஸ்தானி கல்ச்சுரல் டான்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு per head 250 rupees. அண்ட் இது வந்து அவங்களோட வெல்கம் டான்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பப்பட் ஷோ வந்து காட்டியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம புக்ஸ்லலாம் படிக்கும் போது கூட இந்த பானையை வச்ச மாதிரி தான் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும் ராஜஸ்தானி கல்ச்சரோடது. ஸோ அந்த டான்ஸ் தான் இது. இந்த டான்ஸ் ஆடும் போது எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அவங்க கூட சேர்ந்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. டான்ஸ் எல்லாம் அவ்வளோ வராது, சும்மா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணேன். ராஜஸ்தானி கல்ச்சரை வந்துட்டு நேரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு போட் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா கேமல் வந்து அப்படியே வரிசையாக நிற்க வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் கேமலை வந்துட்டு நேரில் பார்த்ததே இல்லை. புக்ஸில், டிவியில், வீடியோவில் பார்த்ததோடு சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவர் மேலே ஒரு ரைடு போகலன்னா எப்படி, ஃபோனெல்லாம் கீழே வச்சுட்டு வந்துட்டோம். அதனால் வீடியோ எடுக்க முடியல, ஃபோட்டோஸ் மட்டும் நிறைய எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் அவர் பேர் வந்து ராமு. கேமல் ரைடு முடிச்சுட்டு அடுத்தது போட் ரைடுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் எனக்கு என்னமோ இந்த போட் ரைட் பார்க்கும்போது லைட்டாக கோவா ஃபீல் வந்துச்சு. நான் கோவாவில் நாங்கள் போன பிளேஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் போட் ரைட்னால் யாருக்கு தான் பிடிக்காது. நானும் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இந்த போட் ரைட் வந்து எதுக்கு அப்படின்னா,
உதய்பூர் வந்துட்டு சிட்டி ஆஃப் லேக்ஸ் இல்லையா? அதனால லேக்ஸுக்கு நடுவுல வந்துட்டு நெறைய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்துட்டு லேக் பேலஸ். இந்த பேலஸ் வந்துட்டு லேக்குக்கு உள்ளே இருக்குது. இங்கே போகணுன்னா வந்துட்டு நம்ம போட்டில் தான் போக முடியும். இந்த பேலஸ்க்கு உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா தானே அது ஹோல் வியூ தெரியும். அதனால தான் இந்த போட் ரைட் போனோம். போட் ரைட் முடிச்சு இறங்குனதும் அங்கே வந்து ராஜஸ்தானியோட ட்ரெடிஷ்னல் அட்டையர் போட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எப்படியோ அந்த ஃபுல் அட்டையர் நமக்கு பத்தாது. அதனால் அந்த டர்பன் மட்டும் கட்டிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். அங்கே மலைக்கு மேலே இருக்கிறது தான் கர்ணி தேவி டெம்பிள். அங்கே தான் இப்போ போகிறோம். அங்கே போகிறதுக்கு வந்துட்டு நம்ம ரோப் காரில் மட்டும்தான் போக முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைமில் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்தபோது தான் மியூசியம் ஆஃப் இல்யூஷனை வந்து பார்த்தோம். அங்கே சும்மா ஃபோட்டோ எடுக்கலான்னு தான் போனோம். ஆனால் பயங்கர ஃபன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஆனால் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த இடம். அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. இதுதான் வந்து என்னோடய ஃபேவரட் பிக். அண்ட் இந்த பிக்கெல்லாம் பார்த்தோன்னா சரியான காமெடியாக இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கும் போதே. இப்போ டைம் வந்து கரெக்டாக 7:15. இப்போவும் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா அங்கெல்லாம். ஸோ எங்களோட டிக்கெட் நம்பர் வந்துருச்சு. இப்போ நாங்கள் வந்து ரோப் காரில் போக போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரோப் காரில் போக போகிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் அப்படின்றனால. காலையில் பார்த்தோம்ல லேக் பேலஸ், அதோட வியூ பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. லேக்குக்கு உள்ளே இருக்குது அந்த பேலஸ். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக போயிருந்தார். நான் வந்து இந்த வியூ பாயிண்டில் நின்று நம்மளோட சிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் வந்துட்டு வியூ பாயிண்ட். இந்த இடத்துல நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல் சிட்டி, உதய்பூர் சிட்டி ஃபுல்லாகவே வந்து கவர் ஆயிரும். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த கோவில்கிட்டேயே நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த கோலா ஐஸ் வாங்கி. பார்த்த உடனே ஒரே டெம்ப்ட் ஆகிடுச்சு. வாங்கி சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு மசாலா கார்ன் வாங்கியிருந்தோம். அவர் தான் வாங்கினார். ஆனால் சாப்பிட்டதெல்லாம் நான் தான். கோலா ஐஸ் எனக்கு, மசாலா கார்ன் அவருக்கு அப்படின்ற மாதிரி தான் வாங்கினோம். ஆனால் கோலா ஐஸையும் நான் தான் சாப்பிட்டேன், பாதி கார்னும் நான் தான் சாப்பிட்டேன். எனக்கு சாப்பிட்டு வயிறு ரொம்பினதுக்கப்புறம் மிச்சதை வந்து அவருக்கு கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு கோவிலேருந்து ரிட்டனும் வந்துட்டோம். நைட்டு டின்னருக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என் ஹஸ்பண்ட் எனக்கு முன்னாடியே ஒரு பிளான் போட்டு வச்சிட்டாருன்னு சொல்லி. இன்றைக்கி என்னோடய பர்த்டே அப்படின்றனால கேண்டில் லைட் டின்னருக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தார். அண்ட் இதுவும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். நான் இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் போட் ரைடை தவிர. அண்ட் இங்கே வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்காக ஒரு பெரிய பெட் மாதிரி போட்டாராங்க. அங்கே தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நம்ம ஊர்லலாம் பாய் கூட விரித்து கீழே உட்காந்து சாப்பிடுவோம் தான். ஆனால் ரெஸ்டாரண்ட்லேயே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் அப்படின்றது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃபேன்சியாக வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு இன்டோரில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உள்ளேருந்து பார்த்தோம் அவுட்டோர்லேயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி அங்கேயும் ஒரு டைம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டோர்லேருந்து நாங்கள் உட்காந்த இடத்த தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ அங்கே தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். அண்ட் இன்னொரு விஷயம் இதில் ஸ்பெஷல் என்னென்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்து பார்த்தா எங்களோட ஹோட்டல் தெரியும். அங்கே தெரியுதில்ல, அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். நைட்டு நல்லா தூங்கிட்டோம். காலையில் 11 மணி போல் செக் அவுட்டு. காலையில் ஒரு 11:30 பக்கம் செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு ஜூ இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்றது தான் பிளான். அந்த டைமில் மழை வெயிலுன்னு மாற்றி மாற்றி அடித்ததுனால ஜூ வந்துட்டு டெம்ப்ரவரியாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வரும்போது தான் இவரை பார்த்தேன். இவரோட பேர் வந்துட்டு நூரி. ஆனால் என் ஹஸ்பண்டு நான் ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி இந்த ஹார்ஸு கேமலுன்னு சொல்லிட்டு எதை பார்த்தாலும் போயிட்டு வான்னு சொல்லிட்டு என்னை அமுச்சு விட்டாராரு. ஒரு சைடில் ஜாலியாக தான் இருக்குது. அவர் சொல்லும் போதே என்ஜாய் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டேன். ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு இளநீ குடிச்சிட்டு அதே மாதிரி பக்கத்தில் வடாப்பாவ் கடை ஒன்று இருந்துச்சு. அதில் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வடாப்பாவ் சாப்பிட்டுட்டு வந்தார். அதை முடிச்சுட்டு ஷாப்பிங் போயிருந்தோம். எல்லாம் மழை, அதனால் எந்த வீடியோவுமே எடுக்க முடியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்துகிட்டு லஞ்சுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். அண்ட் இங்கேயும் வந்துட்டு ஜெய்ப்பூர் ஸ்பெஷல் தாலி தான் வாங்கியிருந்தோம். சாப்பிட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா டாய் ட்ரெயின். நான் சொன்னேன்ல ஏதோ குட்டி குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிற மாதிரி டாய் ட்ரெயின்லலாம் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிருந்தார். ஆனால் இதுவும் ஒரு ஹாப்பினஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் டாய் ட்ரெயின்லேயோ இல்லை ஹார்ஸ்லேயோ கேமல்லையோ நான் உட்காந்ததே இல்லை. போட் ரைடு கூட அப்பப்போ போயிருக்கேன். இப்போ எவ்வளோ வயசானால் என்ன, எந்த வயசுலனாலும் எதை வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான்.
இந்த ட்ரிப் எனக்கு இருந்துச்சு. இதுதான் இந்த ட்ரிப்போட ஃபைனல் சர்ப்ரைஸ். வீட்டுக்கு போக போகிறோம். ரொம்ப நாள் முன்னாடி நான் கேட்டிருந்தேன் அந்த ஹாரி பாட்டர் ட்ரெயின் மாதிரி ஒரு ட்ரெயினில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ட்ரெயின் இங்கே கிடைக்காது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வேணால் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஏசி கூப்பேயில் கூட்டிகிட்டு போயிருந்தார். அப்பா இது செம்ம அழகாக இருந்துச்சுங்க. தனி ரூம் மாதிரி இருந்துச்சு. உள்ளே போய் கதவை சாத்திக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ டைம் வந்துட்டு 6:45. நாளைக்கு காலையில் ஒரு 6:30க்குள்ளே நாங்கள் டெல்லி ரீச் ஆயிடுவோம். அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்காக என்ன இருந்துச்சுன்னா அங்கே டாமினோஸ் பீஸா வந்துட்டு கிடச்சிது. ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம். ஆனால் எனக்கு வந்துட்டு நைட்டு சாப்பிட முடியல. பீஸாவே நல்லா வந்து ஃபில்லிங்காக இருந்துச்சு. அதனால நான் தூங்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் மட்டும் கொஞ்சமாக கர்ட் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாரு. அண்ட் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சின்ன சின்ன விஷயத்தில் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ, என்னோடய ஜேர்னி இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.